பண்டைய காலத்தில் இரணியகசிபு என்ற பழம்பொருந்திய அரசன் இருந்தான். தனக்கு சாவே கிடையாது என்ற ஆணவத்தில் மக்கள் அனைவரும் தன்னையே கடவுளாக வழிபட வேண்டும் என்று கட்டளையிட்டான். ஆனால் அவனுடைய மகன் பிரகுந்தான் தந்தையின் பேச்சை கேட்காமல் ஓம் நமோ நாராயணாய என்று எப்போதும் கடவுளை துதித்துக் கொண்டிருந்தான். இதனால் ஆத்திரமடைந்த அரசன் தன் மகனையே கொல்லத் துணிந்தான். இரணியகசிபுவின் சகோதரி ஹோலிகா. அவளுக்கு நெருப்பினால் அழியாத வரம் ஒன்று இருந்தது. பிரகலாதனை நெருப்பில் தள்ளி அழிக்க நினைத்த அரசன் ஹோலிகாவின் மடியில் அவனை அமர வைத்து தீ மூட்டச் சொன்னான். ஹோலிகா தன் வரத்தின் மீது இருந்த நம்பிக்கையில் பிரகலாதனுடன் தீயில் இறங்கினாள். ஆனால் அதிசயம் நடந்தது. தீய எண்ணத்துடன் அந்த வரத்தை பயன்படுத்தியதால் ஹோலிகா தீயில் எரிந்து சாம்பலானாள். கடவுளின் அருளால் உண்மை பக்தனான பிரகலாதன் எவ்வித காயமும் இன்றி உயிர்த்தெழுந்தான். இந்த நிகழ்வின் நினைவாகவே தீய சக்திகள் அழிந்து நன்மை வென்றதை கொண்டாட ஹோலிகா தகனம் செய்யப்படுகிறது. மறுநாள் மக்கள் மகிழ்ச்சியில் வண்ணங்களை பூசிக்கொண்டு சகோதரத்துவத்துடன் கொண்டாடுகிறார்கள். சுருக்கமாகச் சொன்னால், ஹோலி என்பது வெறும் நிறங்களின் திருவிழா மட்டுமல்ல, அது தர்மம் வெல்லும் என்பதை உணர்த்தும் ஒரு பாடம்.